சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியானது. ரேஷன் கார்டு முகவரி மாற்றினால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படுமா? அரசுதான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்கள் ரேஷன் கார்டில் முகவரி மாற்றினால் அந்த தொகை நிறுத்தப்படுமா என்ற கேள்வி பொதுவாக இருக்கிறது. இது குறித்த முழு விவரத்தையும் இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளில் தகுதியில்லாதவர்களை கண்டுபிடித்து அவர்களின் பெயர்களை இந்த திட்டத்தில் இருந்து நீக்கி வருகிறது. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகளுக்கு உட்படாதவர்களின் பெயர்கள் நீக்கப்படுகின்றன. ரேஷன் கார்டில் ஒரு முகவரியும் வசிப்பது ஒரு முகவரியுமாக இருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களின் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படுவதுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் பட்டியலில் இருந்தும் பெயர்கள் நீக்கப்படும். அந்த வகையில் அண்மையில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. இருந்தவர்கள் நன்செய் புன்செய் நிலங்கள் விதிமுறைகளுக்கு மீறி வைத்திருப்பவர்கள், வருமான வரி செலுத்தவர்கள், அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள், தவறான முகவரி கொடுத்து இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருப்பவர்கள் உள்ளிட்டோர் இந்த பெயர் நீக்க பட்டியலில் அடங்குவார்கள். எனவே ரேஷன் கார்டு முகவரி மாற்றம் குறித்து முறைப்படி விண்ணப்பித்து மாற்றம் செய்து கொண்டால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படாது. பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். தகுதியற்ற பயனாளிகளுக்கு பதிலாக புதிதாக தகுதியான பயனாளிகள் விரைவில் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளன. இது குறித்த பணிகள் நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்கள் உரிய ஆவணங்களுடன் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். உங்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதி இருந்தால் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்படுவீர்கள். ரேஷன் கார்டில் பெயர் இருக்கும் மகளிர் அரசின் வேறு எந்த திட்டத்திலும் ஓய்வூதியம் பெறக்கூடாது. சொந்தமாக கார் உள்ளிட்ட வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. நன்செய் நிலங்கள் 5 ஏக்கருக்கு மேல், புன்செய் நிலங்கள் 10 ஏக்கருக்கு மேல் வைத்திருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுவது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை தமிழ்நாடு அரசு ஏலம் விடுகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இலவச ரேஷன் அரிசி கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதனை சிலர் கள்ள சந்தையில் விற்பனை செய்கின்றன. அதேபோல் மக்களிடம் கள்ள சந்தையில் ரேஷன் அரிசி வழங்கும் கும்பல் அதனை அண்டை மாநிலங்களுக்கு கடத்தி சென்று விற்பனை செய்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மாநில அளவில் உணவு பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஒன்றை உருவாக்கி கண்காணித்து வருகிறது. மாநில எல்லை பகுதிகளில் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பாக தீவிர கண்காணிப்புகள் செயல்படுகின்றன. அந்த வகையில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகளவில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் நடந்து வருகிறது. இதனையடுத்து அப்பகுதி மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பில் ஈடுபட்ட காவல்துறை ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்து வருகிறது. இப்போது அந்த வாகனங்களை ஏலம் விடுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள அறிவிப்பில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு காலம் துறையினால் குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பணியின் போது கைப்பற்றப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்படும் என தெரிவித்துள்ளார். அந்த அறிவிப்பில் திருவள்ளூர் மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு காவல் துறையினரால் குடிமைப் பொருள்
கடத்தல் தடுப்பு பணியின் போது பொது விநியோக திட்ட பொருட்களுடன் கூடிய வாகனங்கள் கைப்பற்றுகை செய்யப்பட்டு திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் 6A விசாரணைக்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட வழக்குகளில் கைப்பற்றுகை செய்யப்பட்டுள்ள கீழ்கண்ட 47 வாகனங்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு புதுமை பொருட்களை கள்ள சந்தையில் விற்பதற்கு கடத்தி சென்ற குற்றத்திற்காக அபராதம் விதித்து ஆணையிடப்பட்டது. வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை வாகன உரிமையாளர்கள் இதுவரை செலுத்தி வாகனங்களை மீட்டு கொள்ளவில்லை. எனவே கீழ்கண்ட 47 வாகனங்களை உரிமை கோரப்படாத வாகனங்களாக கருதி அரசுக்கு ஆதாயம் செய்து அவற்றை நேரடி பொது ஏலத்தில் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே கீழ்கண்ட வாகனங்களை ஏலம் கோர விரும்புவர்கள் 18/2/2025 அன்று காவல் ஆய்வாளர் குடிமைப் பொருள் குற்ற புலனாய்வு துறை அலுவலகம், பூங்கா நகர், ஸ்ரீ நிகேதன் மெட்ரிக் பள்ளி அருகில், திருவள்ளூர் அருகே நடைபெறும் பொது ஏலத்தில் கலந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தலைவர் திரு மு. பிரதாப் அறிவித்துள்ளார். வாகன விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த